இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித கொலேட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்சு தேசத்தில் ஒரு வயதான பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் கடவுள் குழந்தையை பரிசாக கொடுத்தது போல, புதிய ஏற்பாட்டில் எலிசபெத் அம்மா சக்கரியாவுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு குழந்தையை இறைவன் ஆசீர்வாதமாக கொடுத்தது போல, இந்த கொலேட்டுடைய பெற்றோருக்கு 60 வயது அவருடைய தந்தைக்கு நடக்கிற பொழுது கொலேட் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டார். அன்புமிக்கவர்களே, பிறந்த ஒரு 10-13 ஆண்டுகளில் பெற்றோர்கள் இருவருமே இறந்துவிட்ட ஒரு நிலையில் அனாதையாக்கப்பட்ட இந்த புனித கொலேட் தன்னிடமிருந்த சொத்துக்களை எல்லாம் ஏழையருக்கு விற்று கொடுத்துவிட்டு புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய 3வது சபையில் உறுப்பினராக சேர்ந்து துறவரத்தை பூண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் துறவு மடத்தில் ஏழ்மையோடும் தாட்சியோடும் எல்லோருக்கும் எல்லாமாய் இருந்து பணி செய்து வாழ்ந்தார் என்றும், ஒரு நாள் இவருடைய கனவுல புனித பிரான்சிஸ்கு அசிசியார் கனவுல தோன்றி புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வழிகாட்டுதலால் தொடங்கப்பட்ட புனித கிளாராவின் துறவர சபையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், புத்துணர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று இவரை கேட்டுக்கொண்ட ஒரு காரணத்தினால் அந்த நேரத்தில் புரியாவிட்டாலும் பிறகு வாழ்க்கையில் இறைவனுடைய பராமரிப்பை உணர்ந்து புனித கிளாராவினுடைய துறவர சபையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் இந்த புனித கொலேட் என்று இவருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு நாள் ஒரு இளம் தம்பதியினர் தங்களுடைய இறந்து கொண்டிருந்த ஒரு குழந்தையை குருவானவரிடத்தில் கொண்டு சென்று, இந்த குழந்தையை எப்படியாவது எங்களுக்கு காப்பாற்றுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள் என்று குருவானவரிடத்தில் கேட்ட நேரத்தில் குழந்தையை பார்த்த குருவானவருக்கு அதிர்ச்சி. காரணம், குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டிருந்தது. இறந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுப்பது முறையல்ல அப்படின்னு கருதிய குருவானவர் அந்த பெற்றோர்களிடத்தில், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, அருகில் இருக்கிற புனித கிளாராமாவுடைய துறவர மடத்திற்கு செல்லுங்கள், அங்கே புனித கொலேட் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொன்ன அடுத்த கணமே குழந்தையை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த துறவு மடத்திற்கு சென்று அங்கே இருந்த புனித கொலேட் அவர்களிடத்தில் குழந்தையை கையில் ஒப்படைத்து பெற்றோர்கள் இருவரும் கதறி அழுகிறார்கள். எங்களுடைய குடும்பத்தினுடைய குலவிளக்கு இது, இறை ஆசீர்வாதமாக கிடைக்கப்பட்ட குழந்தை இது, எங்களுக்கு திரும்ப வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை, உங்களுடைய பரிந்துரை தேவை என்று அழுது புலம்பிய அந்த நேரத்தில் புனித கொலேட் தன்னுடைய துறவர உடையினுடைய மேலாடை எடுத்து அந்த குழந்தை மீது போர்த்தி பிறகு இறைவனிடத்தில் மனமுருகி பரிந்துரை ஜெபம் செய்தார் என்றும், இப்பொழுது குழந்தையை எடுத்துக்கொண்டு குருவானவரிடத்தில் செல்லுங்கள், அவர் நிச்சயமாக திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி குழந்தையை ஒப்படைத்தாராம். பிறகு அந்த பெற்றோர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு பங்கு ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த பாதி வழியிலேயே குழந்தை உயிர் பெற்றாள் என்றும், அதற்கு பிறகு திருமுழுக்கு பெற்று அந்த குழந்தை வளர்ந்து அதே புனித கிளாராவினுடைய துறவர சபையில் துறவியாக வாழ்ந்து மரித்தார் என்றும் இந்த புனிதையினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நிறைமாத கர்ப்பிணிகள், குழந்தை வரம் இல்லாதவர்கள், சிறு கை குழந்தையை பாதுகாத்து பராமரிப்பவர்கள், இவர்களுடைய பாதுகாவலியாக அறியப்படுகிறார் இந்த புனித கொலேட். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குழந்தை வரமில்லாத பெற்றோர்கள் தயவு செய்து இந்த புனித கொலேட் அவர்களுடைய பரிந்துரையை கேட்டால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு குழந்தையை ஆசீர்வாதமாக இறைவனிடமிருந்து பெற்று தருவார் என்பது தான் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற உண்மை. ஆகவே இவருடைய பரிந்துரையை நாடுவோம், நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டும் தொடர்புடைய ஒரு வாசகங்களாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரேல் மக்களை பார்த்து, நான் உங்களுக்கு இறைவனுடைய திருச்சட்டங்களை நான் கொடுக்கிறேன், திரு நியமங்களை கொடுக்கிறேன், அவற்றின்படி நீங்கள் வாழ்ந்தால் இறைவன் உங்களுக்கு உரிமையாக கொடுக்கிற நாட்டினை உரிமை பெயராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தில் எந்த மக்களுக்கு நீங்கள் அழைத்தவுடன் செவிமடுக்கிற கடவுள் இருக்கிறார். உங்களுடைய இனம் பேர் இனமாகவும் ஞானம் நிறைந்த ஒரு இனமாகவும்
அறிவு தெளிவுள்ள ஒரு இனமாகவும் மக்களிடையே மாறும். ஆனால் அப்படி மாற வேண்டுமென்றால் நீங்கள் இறைவனுடைய நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், இறைவனுடைய சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். இதை நீங்கள் செய்தால் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நீங்கள் பெறுவீர்கள், இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஞானமிக்க மக்களாய் கருதப்படுவீர்கள், அறிவு கூர்மை உள்ள மக்களாக இந்த உலகத்தின் மக்களால் பார்க்கப்படுவீர்கள் என்கிற ஆசீர்வாத வார்த்தைகளைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கிறாங்க. ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை இவன் செய்கிறான், ஏழை எளியவர்களிடத்தில் பரிவாகவும் பண்பாகவும் நடந்து கொள்கிறான், பாவிகளிடத்திலும் வரி தண்டுபவர்களிடத்திலும் விலை மாதர்களிடத்திலும் சென்று இவன் விருந்து உண்ணுகிறான், இவன் உண்மையாகவே யார் அப்படி என்கிற அடிப்படையான கேள்வி குழப்பங்களோடு இருக்கிற நேரத்தில் தான் அவர்களுக்கு நேரடியாகவே பதில் சொல்லுகிற மாதிரி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் திருச்சட்டங்களை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், மாறாக அவற்றை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தையோ ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது அப்படி என்று சொல்லி தானே அந்த திருச்சட்டத்தின் நிறைவு என்பதையும் இறைவன் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டில் தோரா என்று சொல்லப்படுகிற 5 சட்டங்களுடைய புத்தகங்களை தான் மக்கள் சட்ட புத்தகமாக வைத்திருந்தார்கள். அதை பின்பற்றுவதை தான் தங்களுடைய வாழ்நாளினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக கருதினார்கள். மற்ற பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து புத்தகங்களும் மீட்பரை முன்னறிவித்த புத்தகங்களாகத்தான் இருக்கிறது. அதனை நிறைவேற்றும் வண்ணமாகத்தான் புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுகிறார். திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதென்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளின்படி வாழ்வது, இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பது, இறை சித்தங்களின்படி வாழ்வது, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இந்த மண்ணுலகில் அவருடைய விண்ணுலக அரசை நிறைவேற்றுவது, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நீதி இவற்றை கொண்ட ஒரு அரசை நிறைவேற்றுவது தான் இயேசுவினுடைய போதனை. அந்த இயேசுவினுடைய போதனை தான் பழைய ஏற்பாட்டின் திருச்சட்டங்களை நிறைவேற்றுகிற போதனை என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த புனித காலமான தவக்காலத்தில், மனமாற்றத்தின் காலமான இந்த ஒரு தவக்காலத்தில், அருளின் காலமான இந்த ஒரு தவக்காலத்தில் வெளி வேடமற்றவர்களாய், உண்மையான இறை வேண்டலில் ஈடுபடுபவர்களாய், உண்மையான நோன்பை ஏறெடுப்பவர்களாய், உண்மையான தவ முயற்சிகளால் நம்முடைய வாழ்வை மாற்றி இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக மாற்றக்கூடியவர்களாய், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாய், இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாய் வாழ்ந்து நாமும் இயேசு நமக்கு வாக்களித்த அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் அருள் வளங்களை வேண்டி இன்றைக்கு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.